இம்மானுவேலராக எங்களோடு கூட வாழும்படியாக எங்களை பாவத்திலும் சாபத்திலும் மீட்டெடுக்கும்படியாக எங்களை தேடி வந்த அன்பின் தெய்வமே, நீர் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் மெல்லிய சத்தத்தை கேட்க இருக்கிறோம். ராஜா, தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக சிறந்த மனதுடன் சமூகத்திலே காத்திருக்கும்படியான கிருபையை தாரும். தூய ஆவியானவர் அடியனை மூடி மறைத்து நீர் மாத்திரம் உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறேன். ஆண்டவருடைய ஆசையும் அருளும் நம்முடன் இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பின் வருகைக்கு முன்பதாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பின் ஆயத்தங்களை நினைவு கூறுகின்ற காலங்கள். அட்வென்ட் என்று சொல்லுகின்ற அந்த லத்தீன் பாஷையிலே பார்க்கின்ற பொழுது வருதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், கூடி வருதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் நம்மை தேடி வந்த காலம், நம்மை மீட்டெடுக்க வந்த காலம் இந்த காலம். அவருடைய பிறப்பின் நாளை நினைவு கூறுவதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்ட காலங்கள் இந்த ஆண்டவருடைய வருகையின் காலங்கள். ஆகவேதான் சகரியா தீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது, சியோன் குமார்த்தியே மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் செய்கின்ற ஆண்டவர், அருகில் இருக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருடைய கரத்திலும் லட்டை கொடுத்தார். அந்த லட்டை கொடுத்து அந்த டீச்சர், அந்த ஆசிரியை சொன்னார்கள், யாரும் பார்க்காதபடி நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்காமல் நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். எல்லா பிள்ளைகளும் கையில் லட்டை வாங்கிட்டு உடனே வேகமாக ஓடினார்கள். வேகமாக ஓடி அங்கே மறைந்து யாரும் பார்க்கல, சுற்றி புத்தி பார்த்தாங்க, யாரும் இல்லை, சாப்பிட்டார்கள். வேகமாக அந்த டீச்சர் இடத்துல வந்தார்கள். டீச்சர், நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னான். ஆனால் எல்லா பிள்ளைகளும் வந்து விட்டால், ஆனால் ஒரு தம்பி மாத்திரம் வரவில்லை. அந்த தம்பி எங்கடான்னு சொல்லி டீச்சர் கேட்கின்ற போது அந்த தம்பி மெதுவாக தன் கையிலே கொடுத்த வாங்கின லட்டை திரும்பி அவர் கையிலே கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த டீச்சர் அந்த தம்பியை பார்த்து கேட்டார், ஏன் நீ லட்டை சாப்பிடலன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த தம்பி அழகாக, சின்ன பையன் சொன்னான், பாருங்க டீச்சர், நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கொடுத்தீர்கள். ஆண்டவர் நம் மத்தியிலே எப்பொழுதும் இருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்தீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நான் எப்படி இந்த லட்டை சாப்பிடுவது என்று சொல்லி அந்த ஆசிரியைக்கே அவர் என்ன செய்தார், வகுப்பெடுத்தார். சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். நெருக்கப்படுகிற காலங்கள், பாதிக்கப்படுகிற காலங்களிலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி புலம்புகிறோம், ஆண்டவர் நோக்கி என்ன செய்கிறோம், கதறுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, செழுமையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, அந்த செழுமையினுடைய நிலையிலே தவறு செய்கின்ற பொழுது
ஆண்டவர் அருகிலே இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம் என்று சொல்லி அவர் எழுதினார். ஆண்டவர் எப்பொழுதுமே நம் மத்தியிலே இருக்கிறார். எல்லா சூழ்நிலை நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலை நம் அருகிலே இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்க, நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் பாதிப்பு வருகின்ற பொழுது மாத்திரமே ஆண்டவனை கைவிட்டு விட்டார், ஆண்டவனுக்கு என்ன செய்தார், அங்கே பலவிதமான சோதனைகளை தள்ளிவிட்டார் என்று சொல்லி புலம்புகிறோம். ஊழியக்காரன் முழுவதும் அப்படித்தான். ஆனால் அதே சமயத்திலே ஒரு செழுமையான வாழ்வு, செழிப்புள்ள ஒரு வாழ்வு, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கின்ற பொழுது துணிந்து தவறு செய்கிறோம். அப்படி தவறு செய்கின்ற பொழுதும் அப்பொழுது அதே ஆண்டவர் நம் அருகிலே தான் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அழகாக அந்த கவிதையை அவர் எழுதி முடித்தார். பல வேளைகளில் ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் எழுதி முடித்தார். சகரியா தீர்க்கன் வாலிப தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிற காரியம். மகிழ்ந்து கலிகூறு சீயோன் குமார்த்தியே, மகிழ்ந்து கலிகூறு, ஆண்டவர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவர் நடுவிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நீ மேட்டிமை அடைந்த பொழுது, ஆண்டவரை விட்டு தெய்வம் அல்லாதவர்களை தெய்வமாக்கி கொண்டு கடந்து போகின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஆண்டவனோடு கூட தான் இருந்தார். ஆனால் நீதான் மாறிவிட்டாய் என்று சொல்லி மக்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் நேராய் கொண்டு வருகிற திருப்பணியை வாலிப தீர்க்கதரிசி சகரியா சொன்னார். அங்கே பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். நம் மத்தியிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நம் மத்தியிலே நடுவிலே உலாவுகின்ற ஆண்டவராக, நம் மத்தியிலே வாழுகின்ற ஆண்டவராக, நம் மத்தியிலே அசைவாடுகின்ற ஆவியானவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை சகரியா தீர்க்கர் பதிவு செய்கிறார். ஆகவேதான் நம்ம ஆண்டவர் நேச தேடி வந்தார், நம்மை நாடி வந்தார், நம்மை பாசத்தோடு கூட நேசத்தோடு கூட நம்மை தேடி வந்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யோபில் சொல்லுவார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்புக்குரியவங்க, நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கு. ஆனால் நாம் தான் மாறி போகிறோம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கின்ற பொழுது ஒரு விதமான காரியம், பாதகமாக இருக்கின்ற பொழுது ஒரு காரியம். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாவே உன்னை மெச்சுகிற மக்கள், உன்னை பாராட்டுகிற மக்கள் எப்பொழுதும் சுற்றியே இருப்பார்கள். ஆனால் ஒரு தடவை மறுப்பு சொல்லிப்பார், ஒட்டுமொத்த பாராட்டும் ஒட்டுமொத்த புகழ்தலும் ஒரு நொடிகளே மாறி போகும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். உன்னை மெச்சின மக்கள், பாராட்டின மக்கள், நீ செய்வதற்கெல்லாம் தலையாட்டினால், நீ செய்வதற்கெல்லாம் ஆம் என்று சொன்னால் உன்னை புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் நீ ஏன் என்று சொல்லி கேள்வி எழுப்பினாய் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பாராட்டும் ஒரே வினாடியிலே மாறி போகும் என்று சொல்லி சொல்கிறார். அது உண்மைதான். மனிதவள் அப்படிப்பட்ட காரியம். ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு கடந்து போகின்ற பொழுதெல்லாம் அந்த ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் என்ன செய்கிறார், தத்தளிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். என் பிள்ளை என்னை விட்டு கடந்து போய்விட்டான். ஆகவேதான் பாபிலோனிய மக்கள், அசூரிய மக்கள் மத்தியில் என்ன செய்கிறார், ஆண்டவரை கொடுக்கிறார். மீண்டுமாக என்னுடைய அன்பை உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், தன் பிள்ளைகள் அபிதமான மக்கள் மத்தியில் கொடுக்கிறார். அங்கே போய் அவர்கள் பாடுகள் படுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை முறையிடுகிறார்கள். ஆண்டவரை தவறு செய்தோம், எங்களை மீண்டுமாக வாழ்வு கொடும் என்று சொல்லி சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சீயோன் குமார்த்தியே, மகிழ்ந்து களிகூறு, ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். சாஸ்திரிகள் அரண்மனையிலே ஆண்டவர் பிறந்திருப்பார் தேடி போனார்கள். அப்படி எண்ணமெல்லாம் ஆண்டவர் மேல்குடி மக்களை சார்ந்த ஆண்டவர் என்று சொல்லி கடந்து போனார்கள். ஆண்டவர் வழிகாட்டினார். அந்த நட்சத்திரத்தை பின்பற்றுகின்ற பொழுது அவருடைய பயணம் சுமூகமாக இருந்தது. தங்களுடைய பார்வையை நட்சத்திரத்தை விட்டு விலக்கினார்கள், தங்களுடைய சுய புத்தியை சார்ந்து போனார்கள்.
வந்தது வில்லங்கம். 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆண்டவர் மேல்மட்டு மக்கள் மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவர் இல்லை, எல்லா மக்கள் மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவர் என்கிற காரியத்தை அறிந்து கொள்வதற்காக, எல்லா மக்களும் தன்னை வந்து கண்டுகொள்வேன் என்பதற்காகத்தான் ஏழை கோலம் எடுத்து அவர் கடந்து வந்தார். ஏழை கோலம் எல்லா மக்களும் எனக்குரியவர்கள். அந்தஸ்திலே எனக்கு மேலானவர்களை தேடுகிற காரியம் உலகத்தின் காரியம். கௌரவத்திலே என்னை விட மேலான காரியத்தை இருக்கக்கூடிய தேடுகிற காரியம். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டுடைய நிலையை எல்லா மக்கள் மத்தியிலும் என்னை பார்க்க வேண்டும், என்னை நாடிவனை சுலபமாக என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே தன்னை முழுவதுமாக எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்? அவர் ஏழை கோலம் எடுத்தார். ஆனால் ஞானிகள் கடந்து போனார்கள். அவர் உயர்ந்த இடத்திலே தான் பிறந்திருப்பார், அங்கே தான் வாசம் பண்ணுவார் என்று சொல்லி கடந்து போனார்கள். அங்கே பார்க்கிறோம், அங்கே 2 வயதுக்குட்பட்ட பாவமறியாத பிள்ளைகள், குற்றமறியாத பிள்ளைகள் அங்கே என்ன செய்தார்? கொலை செய்யப்பட்டார். அங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவர், அந்த வாசம் செய்கின்ற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்கிற அவர் எல்லா மக்களையும் ஒரே தரத்திலே வைத்து நேசிக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பாகுபாடு காட்டாத நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் ஆண்டுடைய முதல் வருகை மானிட வாழ்வுக்கு மீட்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அதே ஆண்டவர் 2ஆம் முறை வரப்போகும் நிலையில் அவர் இப்படி வரப்போகிறார், நித்திய நியாயாதிபதியாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக வரப்போகிற ஆண்டவரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் வருகை வாழ்வை கொடுத்தார், 2ஆம் வருகையில் வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு தனிநபர், அங்கு கூட்டு குடும்பம் கிடையாது, மனைவி, கணவன், பிள்ளைகள். ஒருவேளை அப்பா ஆண்டவர்கள் இருக்கிறார், அம்மா ஆண்டவர் அறியாதவர்களாக இருக்கிறார். ஒருவேளை தன்னுடைய கணவனுடைய அவரை ஷர்ட்டு பிடித்துட்டு ஆண்டவருக்குள்ளாய் கடந்து போகல நிலையில்லை. ஒருவேளை மனைவி ஆண்டவர்கள் இருக்கிறார், கணவர் ஆண்டவர் அறியாதவராக இருக்கிறார் என்று சொல்ல நிலையிலே ஒருவேளை என்னுடைய மனைவியின் தயவினைத்து ஆண்டவரை போய் சந்திக்கலாம் நிலை கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஆண்டவருக்கு என்பதாக நிற்க வேண்டும், ஆண்டவருக்கு என்பதாக பதில் சொல்ல வேண்டும். அதுதான் திருமணடைய சத்தியம். ஒவ்வொருவரும் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும், ஆண்டவருக்கு முன்பதாய் பதில் சொல்ல வேண்டும். அவர் 2ஆம் வருகையிலே நித்திய நியாயாதிபதியாய் கடந்து வருகிற ஆண்டவர். ஆண்டவர் மீட்பை கொடுப்பதற்காக ஈனக்கோலம் எடுத்து வந்தார். ஆனால் அதே ஆண்டவர் நித்திய நியாயாதிபதியாய் கடந்து வரப்போகிறார். அதை தான் நாம் விசுவாச பிரமாணத்தை வாரந்தோறு வாசிக்கிறோம். அவர் மரித்தோரையும் உயிருள்ள நியாயம் தீர்ப்பதற்காக கடந்து வருகிறார். ஒவ்வொரு வாரம் அறிவிக்க செய்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவர் நாம் திரும்ப வந்து நம்மை விசாரிக்கக்கூடிய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூச்சு இருக்கும் வரைக்கும் தான் ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆண்டவருக்குள்ளாய் வாழ்கின்ற வாழ்க்கை. மூச்சு நின்று விட்டால் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் நாம் வாழ்வு பெற முடியாது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையார் மரித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணா அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த உத்தரிக்கும் தளத்தில் இருப்பாங்க. நாம் ஜெபித்தால் அவர் பரலோகம் போயிடும். நம்பிக்கை நம்முடைய கிடையாது. திருமுறை சொல்லி சத்தியம் அது அல்ல. மூச்சு இருக்கும் வரைக்கும் அங்கே என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கலாம், ஒப்படைக்கலாம், கீழ்ப்படிந்து நடக்கலாம். ஆனால் மூச்சு நின்று மரித்து போய்விட்டால் எந்த ஒரு பயனுமே இல்லை. பிரசங்கிகளை நீ வாசித்து பார்த்து தெரியும், உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு எல்லா நிலை. ஆகவே அங்கே சகரியாவுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? சியோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, உன் ஆண்டவர் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அதை வாசம் பண்ணுகிற ஆண்டவரை நான் என் உள்ளத்திலே வாசம் செய்வதற்கு என்னை ஒப்படைத்திருக்கிறேனா, அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி கேள்வி கேட்டு பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டாண்டு காலம் கிறிஸ்துமஸ் வருகிறது, புத்தாடை அணிகிறோம், இனிப்புகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவர்
என் உள்ளத்திலே வாசம் செய்வதற்கு நான் அனுமதி கொடுத்திருக்கிறேனா? இந்த ஆண்டவர் என் உள்ளத்திலே வசிப்பதற்கு நான் என்னை ஒப்படைத்திருக்கிறேன் என்று சொல்லி கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அப்படி கேள்வி கேட்டு பார்க்கும் நாட்கள் தான் இவைகள். ஆண்டவர் தன்னையே தியாக பலியாக கொடுப்பதற்காக கடந்து வந்தார். நம்முடைய ஆண்டவர் வாழ்வதற்காய் வரவில்லை, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக என்ன தன்னுடைய வாழ்வை கொடுப்பதற்காக கடந்து வந்தார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர், நம் மத்தியிலே நடுவில் இருக்கக்கூடிய இம்மானுவேலர். அவர் நம் மத்தியிலே இம்மானுவேலராக எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இம்மானுவேலராக நம் மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, முதலிலே நம் மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவர். இரண்டாவதாய் பார்க்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அதை சகரியா 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே சகரியா தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், அந்நாட்களிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். இரண்டாவதாய் பார்க்கக்கூடிய காரியம், முதலில் நம் மத்தியில் வாசம் செய்கின்ற ஆண்டவர். இரண்டாவதாய் பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உறவுகளை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அங்கே பார்க்கிற சிதறடிக்கப்பட்ட மக்கள் அங்கே ஒன்று கூடி வருகின்ற ஒரு நிலையை என்ன செய்கிறார்? அங்கே தீர்க்கன் சொல்ல, அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நம்முடைய ஆண்டவர் உறவை வழங்குகின்ற ஆண்டவராக, உறவை ஏற்படுத்துகின்ற ஆண்டவராக, உறவை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியை மகிழ்ந்து கலிகூறு, உன் ஆண்டவர் உறவுகளை விரும்புகின்ற ஆண்டவர். ஆனால் இந்த நவீன காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது உறவுகள் எல்லாம் பணத்தை மையமாக வைத்து உறவுகள் வரும். உறவுகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பணத்தை மையமாக வைத்து தான் உறவுகள் வரும். உறவுகள் தேடி வரும். பணம் இல்லை என்று சொன்னால் உறவுகள் கண்டும் காணாமல் ஓடி போகும். பணம் இருந்தால் இல்லாத உறவுகளெல்லாம் தேடி வரும், நம்மை நாடி வரும். அப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இளையகுமாருடைய வாழ்க்கை அதுதான். கையிலே காசு இருக்கும் வரைக்கும் அவருடைய நண்பர்கள் கூட இருந்தார்கள். அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்தார்கள்? இன்பமாய் வாழ்ந்தார்கள், சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு அனாதியாய் நின்றார், தனிமரமாய் நின்றார். எல்லாவற்றையும் இழந்து போனார் அவர். அப்பொழுதுதான் தன்னுடைய அப்பாவுக்கு நினைவு வருகிறது. ஐயோ, எங்களுடைய வீட்டிலே கடைநிலை வேலைக்காக சந்தோஷமாய் சாப்பிடுகிறார்கள், நானோ இங்கே பசியினால் சாகிறேன். அந்த தீர்மானம் எடுத்து அவர் தங்களுடைய அன்பை மீறி போனார், தங்களுடைய சொல்லை மறந்து போனார். ஆனால் இன்றைக்கு நான் பசியினால் சாகிறேன் என்கிற வார்த்தை எப்பொழுது வருகிறது? எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலே வருகிறது. ஆண்டவர் மீண்டும் என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கையிலே உறவுகளை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும். உறவுகளை கொடுத்தார், மீண்டுமாக தன்னுடைய தகப்பனுடைய அன்புக்குள் கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கும். இந்த 10 வெள்ளிக்காசு அந்த பெண் அந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து போட்டார். அதை தேடி கண்டுபிடித்தார். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லாரையும் அழைத்து நான் தொலைந்து போன இந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். அங்கே பார்க்கும் உறவுகள், மனிதன் உறவுகள் மத்தியில் வாழும்படியாக ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் நாம். என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள். ஆகவேதான் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். 99 சன்மார்க்கர் அல்ல, 99 நீதிமான்கள். அங்கே 99 நீதிமான்கள் இருந்தாலும் பரலோகத்தில் சந்தோஷம் இல்லை. ஆனால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய உள்ளான வாழ்க்கை ஆண்டுடைய கரத்திலே கொடுத்த பொழுது, என்னுடைய பழைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேனே, அப்பொழுது பூலோகம் அல்ல பரலோகமே சந்தோஷப்படும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவேதான் இங்கே உறவுகளை கட்டுகிற ஆண்டவர். அங்கே பார்க்கிறோம், அநேக மக்கள் என்ன செய்வார்கள்? ஜீவனுள்ள ஆண்டவரை சேர்ந்து என்னுடைய மக்களாக வாழ்வார்கள். நீ கடந்து போனாய், நீ பிரிந்து போனாய், நீ விலகி போனாய், நீ ஓடி போனாய், நீ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்?
சிதறிப்போன ஓடிப்போன கடந்து போன உன்னை என்ன செய்தார்? மீண்டுமாக இணைத்தார், உறவுக்குள்ளாய் கொண்டு வந்தார். ஆகவேதான் பக்தனி விதமாக பாடுகிற ஒரு பாடலை நாம் கேட்போம். உயர்ந்த மேன்மை உதறி தள்ளி உலகில் வந்தீரையா ஏசையா, உறவு தந்தீரையா ஏசையா, உயர்வு தந்தீரையா. உயர்ந்த மேன்மை உதறி தள்ளி உலகில் வந்தீரையா ஏசையா, உறவு தந்தீரையா. தந்த உறவு எங்கள் உயர்வு, தந்த உறவு எங்கள் உயர்வு, சொந்த பொருளல்ல. இந்த உறவை எவர்க்கும் அருள எமக்கு என்றும் அருள் செய்வீர். இந்த உறவை எவர்க்கும் அருள எமக்கு என்றும் அருள் செய்வீர். உயர்ந்த மேன்மை உதறி தள்ளி உலகில் வந்தீரையா ஏசையா, உறவு தந்தீரையா ஏசையா, உயர்வு தந்தீரையா. அன்புக்குரியவர்களை, நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் விண்ணை திறந்து மண்ணிலே வாழ்க நமக்கு உறவு கொடுப்பதற்காக, உறவு ஏற்படுத்துவதற்காக, உயர்ந்த மேன்மையை உதறி தள்ளியவராக நம்மை தேடி வந்தார். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் உறவை விரும்புகிற ஆண்டவர். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதங்கத்தோடு கேட்கிற ஆண்டவர். எந்த ஒரு கடவுளும் நம்மை பெயர் சொல்லி அழைத்ததாக சரித்திரத்தில் இல்லை. கடவுளை தேடி ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அங்கலாய்ப்போடு கூட கேட்கிறார். ஒளிந்து கொண்டார். அதே நம்முடைய பெயரை வைத்து பாருங்கள். பெயரை வைத்து ஆண்டவர் கூப்பிடுவதாக நினைத்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு கரிசனையுள்ள ஆண்டவராக, எந்த அளவுக்கு அக்கறையுள்ள ஆண்டவராக, எந்த அளவுக்கு பாசமுள்ள ஆண்டவராக, நேசமுள்ள ஆண்டவராக நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் ஆண்டவர் உறவுகளை கட்டி எழுப்பக்கூடிய ஆண்டவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டு வசனத்தின்படி செய்கின்ற பிள்ளைகள், வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள், அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள்? ஆண்டவருக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே நற்செய்தி பகுதியிலே நாம் படிக்கிறோம். உறவுகளை கொடுக்கின்ற ஆண்டவர். ஆகவே அங்கே பார்க்கின்ற பொழுது, இவ்விதமாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 3ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். ஏசாயா 2:3 நாம் பார்க்கின்ற பொழுது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அங்கே பார்க்கின்ற பொழுது, உறவுகளை விரும்புகின்ற ஆண்டவர், மக்கள் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக, தன்னுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தை நாடி போவோம் என்று சொல்லி மக்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை என்ன செய்ய ஏசாயா பதிவு செய்கிறார். உறவுகளை கட்டுகின்ற ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்ய, தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய அன்பிற்குள் என்ன செய்கிறார்? அவர் கட்டி தன்னுடைய பிள்ளைகளை வாழும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். சியோன் குமார்த்தியை மகிழ்ந்து கலிகோரு ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே உறவுகளை கொடுப்பதற்காக கடந்து வந்திருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தது. அவர் நம்ம சிஎஸ்ஐ திருச்சபையை சார்ந்த. அப்பொழுது அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஐயா, ஆலயத்திற்கு போகிறோம், நம்முடைய திருச்சபைக்கு போகிறோம். ஆனால் திருச்சபைகளை முடிந்த பிறகு
என்ன செய்கிறார்கள்? யாரும் ஒருவரை பார்த்து பேசுவதோ விசாரிப்பதோ கிடையாது. ஒருவேளை தங்கள் தெரிந்தவர்களை பார்த்து விசாரிக்கிறார்கள். ஆனால் புதிதாக ஒருவர் ஆலயத்தில் இருப்பார் என்று சொன்னால் விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆதங்கத்தோடு கூட பகிர்ந்து கொண்டார். நம்முடைய திருச்சபையில் நடக்கிற ஒரு காரியம் அதுதான். ஒருவேளை புதிதாக ஒருவர் ஒரு சகோதரியோ சகோதரி வந்திருப்பார் என்று சொன்னால் விசாரித்து அவர்களை என்ன செய்யணும்? ஆயிரத்து அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம உள்வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அந்த உள்வட்டத்தை தாண்டி வெளியே பார்க்கின்ற போது அநேக சகோதரி என்ன செய்ய முடியும்? நாம் பார்க்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காண முடியும். அவர் சொன்னார், துக்கத்தோடு கூட சொன்னார், இது நடக்கின்ற ஒரு உண்மையை தான் பதிவு செய்தார். அது பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் வசதியெல்லாம் தான் என்ன தேடி போகிறோம், வசதியெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அதைத்தான் யாக்கோபு சொல்லுவார், திருச்சபைக்குள்ளா ஏற்ற தாழ்வுக்கு இனி என்ன செய்யக்கூடாது? பார்க்க மினுக்குள்ள வஸ்திரத்தை பார்க்கணும் ஒரு நீதி, அழுக்குள்ள வஸ்திரம் ஒரு நீதி என்கிற நிலை இருக்கக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய கருதத்தில் அழகாய் சொல்லுவார். உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி அதை தாண்டி அந்த கிறிஸ்தவ உறவிலே சகோதரன் சகோதரி நிலையிலே கடந்து செல்ல அழைக்கப்பட்டலாக இருக்கணும். எல்லிய போய் பாருங்க, லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் என்கிற அழகிய ஒரு ஜெப ஆலை. அங்கே பார்த்தீங்கன்னாவே அந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புதிதாக உங்களை யாராவது பார்த்து விட்டால் உடனே என்ன செய்வாங்க? பிரதர் எங்கிறது வரீங்க, சிஸ்டர் எங்கிறது வரீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு விசாரிப்பாங்க. நாம் எத்தனை பேர் விசாரிக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். கோயில் முடிஞ்சா என்ன செய்கிறோம்? எப்படா முடியும், எப்போ ஆமீன் போடுவோம் அப்படின்னு சொல்லி வேகவே ஓடுகிறோம். ஒரு சில வினாடிகள் நின்று பேசுவது நம்ம நேரம் கிடையாது, விசாரிப்பது நம்ம நேரம் கிடையாது. ஆகவே என்ன செய்கிறாங்க? நம்முடைய மக்கள் வேறு திருச்சி போய் ஓடி போகிறாங்க. என்னை யாரும் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லுது ஒரு காரியம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உறவுகளை கட்டுகின்ற ஆண்டவர். அதான் பார்த்தீங்கன்னாவே நம்முடைய நாமக்கல் திருச்சி வந்த பிறகு அநேக புதிய புதிய மக்கள் வருகின்ற பொழுது அவர்கள் மூலமாக அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு நாள் வந்து உட்காருவார், அறிவிப்பு கொடுப்போம், தேவைகளை சொல்லுவோம், அவள் தன்னுடைய பங்களிப்பு கொடுப்பார். தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு நிமித்தமாக வந்திருப்பார், வேலை நிமித்தமாக வந்திருப்பார். அதை நாம் ருசி பார்த்த ஒரு அனுபவம். நாமக்கல் திருச்சபையில் பார்த்தீங்கன்னாவே எந்த ஒரு காலத்திலும் எனது படிக்கிற பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடம், புதிய புதிய மக்கள் வருவார். அவர் தென்னிந்திய திருச்சபை சார்ந்த மக்கள் தான் வருவார். அவர்கள் நம்முடைய திருச்சபையுடைய ஒரு அங்கமாய் பார்த்தோம் என்று சொன்னால் அது திருச்சபையின் வாழ்வுக்கு என்ன செய்யும்? அது ஒரு பயனுள்ளதாக. ஆகவே இங்கே பார்க்க உறவுகளை தாண்டி என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காய் செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய விண்ணேற்பு நிகழ்ச்சிக்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களோடு கூட ஆண்டவர் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்கிறார். கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள். ஆனால் அந்த கொஞ்ச காலம் என்று சொல்லி பார்க்கலாம், அவர்கள் சீடர்கள் குழம்புகிறார்கள். இந்த கொஞ்ச காலம் என்று சொல்லுகிறாரே, இது எந்த காரியம் என்று சொல்லி குழம்புகிறார்கள். நான் கடந்து போனாலும் உங்கள் மத்தியிலே அசைபாடுகின்ற சத்திய ஆவிய தேற்றரவாளன் நான் என்ன செய்ய போகிறேன்? உங்கள் மத்தியிலே கடந்து வரப்போகிறேன் என்று காரியம் ஆண்டவர் பதிவு செய்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவன் தன்னுடைய அந்த விண்ணேற்பு நிகழ்ச்சியை சொல்லுகிற சூழலுடைய முகமெல்லாம் மாறி போய்விட்டது, வாடி போய்விட்டது. இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம தன்னை விட்டு எடுபட போகிறார் காரியம் சொல்லுகிறார் என்று சொல்லி சீடர்கள் என்ன செய்தார்கள்? அவர் துக்கமுகமாய் காணப்பட்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதை சொல்லிய பிறகு சொல்றார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா தன் குமாரில் மகிமைப்படும்படியாக தருவேன். என் நாம் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்படி நிறைவாய் பெற்றுள்ள காரியத்தை ஆண்டவர் பதிவு செய்கிறார். ஆகவே சீயோன் குமார்த்தியை மகிழ்ந்து கலிகூறு ஆண்டவர் மத்தியிலே அசைவாடுகிறார், நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம உறவுகளோடு கூட இணைந்து நடத்துகின்ற ஆண்டவர். தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே, தாய் மகள் என்கிற உறவிலே ஆண்டவர் என்ன செய்ய தன் பிள்ளைகளை வழிநடத்துகிறார்.
அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை வாழ்வு கொடுப்பதற்காக கடந்து வந்திருக்கிறார். வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவது பிரியமுள்ள பிள்ளைகளாய் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே விதமாய் பார்க்கின்ற அன்பின் தேவனே சுவாமி, ஆனால் நாங்கள் பல வேளைகளிலே தவறி போகிறோம். ஒருவேளை எதிர்மறையான காரியங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறோம், பலவிதமான மனநிலைக்கு தள்ளப்படுகிறோம் ராஜா. ஆனால் நீர் அந்த சூழ்நிலைகளையும் கடந்து எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய வருகை எங்களை மீட்பை கொடுத்தது ராஜா, மீட்பை கொண்டு வந்தது. நீர் இரண்டாம் வருகை நாங்கள் முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் யோசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைபாடுகின்ற ஆவியானவர், எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவர், இப்படிப்பட்ட சீரை பெற்ற மக்கள் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ராஜா. எத்தனையோ நாட்கள் பட்டினியாய் கிடந்து, எத்தனையோ நாட்கள் நடைப்பயணமாய் நடந்து கடவுளை தேடி போகிறேன் என்று சொல்லுகிற மக்கள் எங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க சும்மா. ஆனால் எங்கள் மத்தியில் எந்த ஒரு பணத்தை நாங்கள் கொடுக்காமல், எந்த ஒரு பிரதிபலனையும் நாங்கள் கொடுத்தாலும் அதை அங்கீகரிக்காத ஆண்டவர், எங்கள் உள்ளத்தை எதிர்பார்த்து எங்கள் மத்தியில் அசைபாடுகின்ற ஆண்டவராய் இருக்கிற சீரை பெற்ற மக்கள் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் ராஜா. அந்த விலையேறி பெற்ற அன்புக்கு நாங்கள் என்னுடைய தலைகளை தாழ்த்துகிறோம் ராஜா. மரியாதை போல உடைய பாதத்தண்டையில் எங்களை உட்கார்ந்து ஆண்டவரே உடைய அருள் வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்நாள் முழு கடந்து செல்ல உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, வாலிபத்திலே தீர்க்கன் வாலிபத்திலே மற்றவர்களை போல் சந்தோஷமாக உலக வாழ்வை அனுபவிக்க முடியும். ஆனால் வாலிபத்திலே மக்களை எச்சரிக்கக்கூடிய வாலிப தீர்க்கனாக உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறுங்கள், வாழ்க்கை ஆண்டவர் கொடுங்கள், அப்படி ஆண்டவர் மத்தியில் அசைபாடுவார் என்கிற காரியத்தை பதிவு செய்த சகரியா தீர்க்கன் எத்தனையோ நூற்றாண்டு கடந்து போய்விட்டது ராஜா. ஆனால் அவர் சொல்லிய முடிய வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு வாழ்வு ராஜா, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் பெற்று உமக்காய் வாழ, உமக்காய் உழைக்க பிழைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.